அநேக வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காய் நாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. அந்த சீஷத்துவம் பற்றி மிக முக்கியமாய் சில காரியங்களை சொன்னார்கள். நீங்கள் மற்ற 28ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தில் படிக்கும்போது சீஷராக்கி தான் ஞான ஸ்நானமே கொடுக்கணும். நான் சொல்லுறது புரியுதா? வசனம் சொல்லுகிறேன், நான் சொந்தக்காரரை பேசல. சீஷராக்கி தான் ஞான ஸ்நானமே கொடுத்தார்கள் என்ற காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த சீஷத்துவம் எவ்வளோ முக்கியத்துவமானது என்பதை நீங்கள் ஓரளவு புரிந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த நாட்களில் சீஷராக்கிறதுக்கு பதிலாய் பக்தராக்கி, புரியுதா? இயேசுவை ஆராதிச்சா போதும், அவர் சொல்லுறது கேட்காண்டாம், அவர் காட்டின மாதிரியில் நடக்காண்டாம், அவருக்குள்ளே இருந்த ஆவி வேண்டாம், அவரை ஆராதிச்சா போதும்ங்கிற மாதிரி சுவிசேஷத்தை தவறான ரீதியில் அது பிசாசு தந்திரமாக திருக்கி விட்டுட்டான். அதனால் கிறிஸ்துவின் அதிகாரத்தை அல்லது இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த அதிகாரங்களை நாம் அடைய முடியாமல், அனுபவிக்க முடியாமல் பலவீன கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர்கள் என்கிற நிலைமையில் தள்ளப்பட்டுட்டாங்க. பெந்தெகோஸ்தே சபையிலையும் சேர்த்து தான் சொல்லணும், எல்லாரும் தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ இந்த நிலையில் மீண்டும் இந்த காரியத்தை, இது எனக்கு முக்கியமாக தேவன் கொடுத்த ஒரு வேலை, அந்த சீஷத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லா செய்தியுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை மீண்டும் மீட்டமைக்க வேண்டும் என்ற ரீதியில் ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜபத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும், என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும், அப்போ தான் நீங்கள் கேட்குறது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த அனுபவம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவு ஆண்டவரோடு அவருடைய வார்த்தை அனுபவத்தின் அடிப்படையில் அவரோட ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள்ங்கிறத நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கிடணும். நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க, ஜபம் கேட்கலன்னா யார் காரணம்? நான் தான் காரணம். அது அருமையான ஒரு விஷயம். நீங்கள் ஒப்புக்கொண்டதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அப்போது அப்படி ஒப்புக்கொண்டதோடு மட்டும் இருந்துடப்படாது. ஏன்னா பெந்தெகோஸ்தே குளத்தில் ஒரு வழக்கம் உண்டு, நான் பாவி, நான் தூசி, நான் அடிமை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி தூசி அடிமைன்னு சொல்லிட்டோன்னு தெரியாது, ஆண்டவர் விரும்புவதில்லை. இல்லையா? என்னைக்கும் தூசி அடிமை பாவியாக இருந்தால் அப்படி இருக்க முடியாது. நம்ம இயேசுவின் சீஷர்களாக மாறி ஆக வேண்டும். அது நீங்கள் நிதானிக்கணும். எவ்வளவோ செய்திகள் நீங்கள் வாசித்தாலே போதும், சுவிசேஷத்தை படித்தாலே புரிஞ்சுக்குவீங்க. எத்தனையோ ரீதியில் ஆழமாக உங்களுக்கு எப்படி அந்த சீஷத்துவத்தின் தன்மைகளை புரிய வைப்பது, அதை உங்களுக்குள்ளே உருவாக்குவதுங்கிற ரீதியில் நானும் ரொம்ப பிரயாசப்படுவேன். நிறைய பிரசங்கம் பண்ணாலும் அதை எப்படி கொடுப்பது, உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு அது புரியணும். நான் பிரசங்கம் பண்ணிட்டு போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? உங்களுக்கு அது உள்ளே செயல்படாவிட்டால் பயன் இல்லாமல் போயிடும். அந்த அடிப்படையில் தான் செய்திகளை, சற்று ஆழமான செய்திகளை நாம் கொடுக்குறோம். நல்லது. இன்னொரு வசனம், அது யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் சீஷத்துவத்தின் கனிகளை கொடுங்கள், எனக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், அந்த சீஷத்துவத்தின் கனிகளை நிலைத்திருக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வசனமும் ரொம்ப சக்தி வாய்ந்தது, சும்மா வாசிட்டு போகிறது இல்லை, அதை வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்படுத்த வேண்டும். 1 யோவான் 5:14 யோவான் சொல்லுகிறார், நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், பத்தியலா ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம், எதையோ ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நம்மை பற்றிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இல்லையா? தைரியம், தேவனை பற்றிய தைரியமாக இருக்கிறது. அப்போ தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டும். பொதுவாக வழக்கமாக உங்களுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வாராக வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாக செய்கிறார், அப்படிலாம் பலவிதமான செய்திகளெல்லாம் நீங்கள் ஒரு வேளை கேட்டிருக்கலாம், பேசுகிறது உண்டு. நான் அப்படி பேச முடியாது. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை பதிவு செஞ்சு தந்திருக்காங்க. அதை அப்படியே உங்களுக்கு ஒப்புவிக்க வேண்டிய கடமை இருக்கிறதுனால தான் அந்த வட்டத்துக்குள்ளே நான் நின்று கொள்வேன், அதுக்கு வெளியே நான் போகக்கூடாது. இல்லையோ? அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை ஆண்டவர் அழைத்தார், அவர் தெரிந்து கொண்டார், அவர் சொன்னதையும் செஞ்சதையும் அவருடைய அப்போஸ்தலர் சொன்னது மட்டும்தான் நாங்கள் செய்யணும், வேறு வேலை நான் செய்ய முடியாது. நல்லது. இப்போ அந்த பிதாவின் சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி ஒரு விஷயத்தை சற்று ஆழமானதான், பிதாவின் சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு தருகிறாருன்னு சொல்லிட்டார் ஆண்டவர்.
இப்போது பிதாவின் சித்தத்தின்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை தியானிக்கணும். அது யோவான் 14:27. யோவான் 14:27 பெரும்பாலும் மற்றவர்கள் பேசாத ஆழமான காரியங்களை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். யோவான் 14:27 வசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நல்ல அந்த வார்த்தை கவனி. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. ரொம்ப தெளிவு. இது இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு இந்த தெளிவும் நிதானமும் விசுவாசமும் பொறுமையும் இந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்ல, அவனுக்கு அப்படி நடக்குது, இவன் அதெல்லாம் உனக்கு தர முடியாது. நான் எனக்கு சீஷராக இருக்கும்படி, நான் நடந்த பாதையில் நடக்கும்படி, நான் இருக்கிற இடத்திற்கு வரும்படி உங்களை அழைத்திருக்கிறேன். இப்போ புரியுதா? அதனால் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களை கொடுக்க மாட்டேன். இப்போ உலகம் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தனோன்னா, லூக்கா 4:5 லூக்கா 4:5 என்ன சொல்லுது? லூக்கா 4:5 உலகம் கொடுப்பதையும் ஆண்டவர் கொடுப்பதையும் கொஞ்சம் புரிவோம். பிசாசு உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய், நல்ல கவனிங்க, சகல ராஜ்யங்கள், சரி, இவர்கள் இந்த ராஜ்யங்களின் மேலுள்ள அதிகாரம், பெருமை, மகிமை, மேன்மை உமக்கு தருவேன். எனக்கு தான் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும்னு சொன்னான். நல்ல கவனிங்க. இயேசு பரலோகத்திலிருந்து பரலோக பிதாவின் சித்தத்தை செய்யும்படி பரலோக ராஜ்யத்தை நமக்கு அறிவித்து அதில் நடத்தும்படி தேவனால் அனுப்பப்பட்டிருந்தார். இப்போ பிசாசு சொல்கிறான், நீ பரலோக ராஜ்யம் வேலை செய்யாண்டாம், பூலோக ராஜ்யத்துக்கு வேலை செய். புரியுதா? இந்த உலக ராஜ்யம் என்கிட்ட இருக்குது, இதுக்கு தான் நான் தான் ராஜா, நான் எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். நான் பல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தேவன் உலகத்தை படைச்சது, ஆதாம் மட்டும் ஆசீர்வாதமாக கொடுத்தது, அவன் பிசாசுக்கு பின்னால் போனது, அது நிமித்தம் சாபம் வந்தது. முதலாவது அது ஆதியாகமம் 1:28 எல்லாம் தெளிவோடு தான் நம்ம போனோம். 1:28 நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆட்சி செய்து என்று சொல்லி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். 1:28. இப்போது அவன் சாத்தானுக்கு பண்ண போயிட்டான், ஆட்சியை வாங்கிக்கிட்டு அங்கே போயிட்டான், பல்லி அடிச்சிட்டான். ஆமாம், ஓட்டை வாங்கி பாஸ் ஆகிட்டு கட்சி மாறுவாவா இல்லையா? இது மாதிரி எல்லா, ஆமாம், ஆட்சி கிடச்சாச்சு இல்லை, உரிமை கிடச்சோன்னா எங்கே போனேன்? பேக்கி பின்னால் போனேன். அப்போ கர்த்தர் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாரு. அதுதான் ஆதியாகமம் 3:16-19. நீ இனி பெருக வேண்டாம், முதல்ல பலுகி பெருகு. நீ பெருகும்போது வேதனை, கண்ணீர், கஷ்டத்தோடு வாழணும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், போ, மண்ணில் இருக்கிற பட்டாய் மண்ணுக்கு திரும்ப. அடுத்த பதிலடி அவர் கொடுத்தார். அடுத்தது இன்னும் கொஞ்சம் காலம் போச்சு. ஆனாலும் ஆண்டவருக்கு இப்படி ஒரு ஆசீர்வாத வாக்குத்தத்தம் ஆதாமுக்கு கொடுத்துருந்தமே, அதை இழந்துட்டானேன்னு வருத்தம் தான். இப்போ என்ன செய்கிறாருன்னா, ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆதாம் கீழ்ப்படியலை, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அதனால் சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன்னுடைய வம்சத்தை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். சரிதானே? அப்படி சொல்லி இஸ்ரவேலரில் எடுத்து ரெண்டாவது சான்ஸு, நல்ல கவனிக்கலாம். முதல் சான்ஸு ஆதாமுக்கு கொடுத்து எல்லாம் இழந்தாச்சு. இப்போ ரெண்டாவது சான்ஸு ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு தனியை கொண்டு வந்து, ஒரு தனி தேசம், தனி சட்டம், தனி சூழ்நிலை எல்லாம் தனி கொண்டு வச்சு உங்களை மேன்மையாக வைப்பேன். இதை தான் நீங்கள் உபாகமம் 28:14 படிக்கிறீங்க. பூமியின் உயர்ந்த சூழல்கள் எல்லாம் படிக்கிறீங்கல்ல. இது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாமின் வம்சத்தாராகி இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அவங்க என்ன செஞ்சாங்க? கண்ணுக்குட்டி ஆராதனை செஞ்சாங்க, விக்கிரக ஆராதனை 10 முறை பரீட்சை பார்த்தாங்க, எருசலேம் தேவாலயத்தில் விக்கிரகத்தை வச்சாங்க. உடனே கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து போட்டார். அது எரேமியா 52:12-14. அப்புறம் ஏசாயா, அது நீங்கள் அங்கே இருக்குது, நான் வாசித்திருப்பேன். ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ புரிஞ்சுட்டா? பூமிக்குரிய காரியங்களை ஆசீர்வதிக்க வேற 2 சான்ஸை கொடுத்தார், 2 தடவை. ஒன்று ஆதாமுக்கு, இன்னொன்று ஆபிரகாமின் சந்ததிக்கு. இந்த 2 சான்ஸ்லேயும் அவங்க 2 கூட்டமும் சாத்தானுக்கு பண்ண போனதுனால இனி இந்த பூமியை நான் ஆசீர்வதிக்க போவதில்லை, இதை நினைக்க போவதில்லை. இதற்கு பதிலாக நான் ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய சூழலை உண்டாக்குறேன் என்று சொல்லிதான் இயேசு அனுப்பி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ புரிஞ்சிட்டீங்க இல்லையா? இப்போ தேவன் புறக்கணிச்சதெல்லாம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. ஆகவே அவன் சொல்லுகிறான்,
இந்த உலகத்தின் காரியங்களை நான் உங்களுக்கு தர முடியும்னு சொல்லுகிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்க போவதில்லைன்னு சொல்லிட்டார். இந்த வேறுபாட்டை இயேசுவின் சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் பிசாசனுடைய கையில் இருக்கு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேனே, அது 1 யோவான் 2:15 என்ன சொன்னார்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. விளக்கம், கண்களின் கவர்ச்சி கேட்ட காரியம், மாம்சத்தின் இச்சை கேட்ட காரியம், ஜீவனத்தின் பெருமை கேட்ட காரியம், அவை பிதாவினால் உண்டானவள் அல்ல, உலகத்தால் உண்டானவள் அல்ல. இல்லையா? புரியுதா? அப்போ உலகம் பிசாசுக்கும் சாபத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால உலகம் கொடுக்கறது போல உள்ள காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். உங்களுடைய ஆத்மாவிலே சமாதானத்தை கொடுப்பேன். முதலாவது அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவிலே சமாதானத்தை கொடுப்பேன், இளைப்பாறுதலை கொடுப்பேன். மற்றபடி உலகம் கொடுக்கறது போல உள்ள காரியங்களை கொடுக்க மாட்டேன். ஏன் இந்த பகுதியை நீங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால், ஜனங்கள் எல்லாரும் உலகத்தில் மூழ்கிறாங்க, இயேசுவை விட்டுறாங்க. நல்ல கவனிங்க, கையில் பைபிள் இருக்கு, இயேசுவின் வார்த்தை இருக்கு, அதை வாசிக்கல, அதை சிந்திக்கல, அதை தியானிக்கல. கவலைப்பட்டியலாகும்? ஒன்றும் கவலைப்படலை. எந்த கோயிலுக்கு போனாலும் பைபிளை பக்கத்தில் இடுக்கிட்டு போகிறதா மிச்சமே தவிர, ஏசப்பா இப்படி சொல்லியிருக்கார், அவர் இப்படி நடந்திருக்கார், அவருடைய சீடர்கள் இப்படி ஒரு மாதிரி காண்பிச்சிருக்கார், அப்படி என்ன யாப் சிந்திச்சலா? ஒன்றும் சிந்திக்கலை. அவிய இஷ்டத்தில் போயிடுவாங்க. இஷ்டத்தில் போய் குழியெல்லாம் விழுந்துரு. எதுங்க விழுது? உலகத்துக்கு போனது. உலகமாக இப்போ சாசுக்குள்ளே கிடக்கு. அங்கே உள்ள கண்ணிகளும் தந்திரங்களும். ஆமாம், எல்கேஜி சின்ன பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு 1 லட்சம் வேணுமா? இப்போ அப்படியெல்லாம் வாங்கலாம் சில ஸ்கூலில். அப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உலகம் நம்ம விழுங்கி நம்ம ரத்தத்தை உறையிறதுக்கு பல திட்டங்களை போட்டு வச்சிருக்கு. நீ வாழப்படாது, நீ சமாதானமாக வாழப்படாது, உறங்கப்படாது அப்படின்னு பிசாசுக்கு கட்டுப்பாட்டில் பல சிஸ்டம், உலகத்தினுடைய எல்லா சிஸ்டம். ஆமாம், அப்படி உலகம் ஒரு நெட்வொர்க்கு செயல்படுது. அதுக்கு நடுவில் நம்ம சிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வாழணும்னா வேற வழி இல்லை, இந்த குண்டில் சாடினா தான் வாழ முடியும்னு பல குண்டுகளில் சாடிடுது. உலகத்தில் நிற்கணும், இப்படி தான் நிற்க முடியும்னு சொல்லி பல குழிகள் எல்லாத்துலையும் விழுந்தாச்சு. விழுந்துக்கிட்டு இப்போ மூச்சு முட்டுது, கரையேற முடியலை. இப்போ கரையேற முடியலைன்னா என்ன செய்யணும்? ஏசப்பா ஆண்டவரேன்னு கூப்பிடணும். நல்லா கேட்டியலா? யாரை கூப்பிடணும்? இதுவரை போனது எங்க? உலகத்துக்கு. யாருக்கு பின்னால? சாத்தானுக்கு பின்னால். இயேசுவின் வார்த்தைகளை பார்க்கல, அவர் சொன்ன உபதேசத்தை கேட்கல, அவர் ஒன்றும் செய்யலை. இப்போ குண்டில் விழுந்துக்கிட்டு ஏசப்பான்னு கூப்பிடணும். இதாக்கம் கிறிஸ்தவ மார்க்கத்தா இருக்க நிலைமை அல்ல இல்லையா? சரி, எப்படியாவது ஜெபம் பண்ணி எடுத்து, சரி இனி பாவம் செய்யாதேன்னு சொன்ன மாதிரி இனி போட்டு, இனி போய் இப்படி குண்டில் விழாத, மரியாதை எனக்கு பின்னால வந்துரு. சரிதானே சொல்லுது? போனது போட்டு ஆனது ஆகட்டும், எனக்கு பின்னால இனியாவது வந்துருனாக்க ஆண்டவர் கூப்பிடுது. இப்போ புரியுதா? அப்போ என்ன செய்யணும்? இனியாவது போனது போட்டு நான் இனி ஏசுநாதருக்கு பின்னா போகலன்னு நீங்கள் தீர்மானிக்கணுமா வேண்டாமா? பொருத்தனை பண்ணணுமா வேண்டாமா? அப்படி பொருத்தனை பண்ணி கண்ணீரோட ஜெபம் பண்ணுனா, நான் சொல்லுறது புரியும்னு நினைக்கிறேன். நான் இனி உலகத்துக்கு பின்னால் போக மாட்டேன், இந்த வழிகளில் போக மாட்டேன். ஏசப்பா என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டும் வாஸ்து அதில் போவேன். ஏசப்பா எப்படி மாதிரி காண்பிச்சிருக்கிறாரோ அதில் நடப்பேன். அவருடைய அப்போஸ்தலருடைய மாதிரியில் நடப்பேன்னு நீ பொருத்தனை பண்ணணும். அப்படி பொருத்தனை பண்ணி அதற்கேற்ப ஒழுங்கா தாழ்மையா ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிடணும். அல்ல இல்லையா? அப்படி பின்பற்ற ஆரம்பிச்சாதான் இதாக்கம் விஷயம். அதான் நாங்கள் ஏற்கனவே சொல்லல, குமாரன் விடுதலை தெரியாதவங்களுக்கு ஒரு தடவை ஜெபம் பண்ணிடுவோம், போயிடும், நோய் போயிடும். பின்னாவிய உலகத்துக்கு சேவை செய்ய பண்ண ஆண்டவர் எப்படி விடுதலை பண்ணுவார்? சாத்தானுக்கு சேவை செய்யறதுக்கும் உலகத்துக்கு சேவை செய்யறதுக்கும் உங்கள் சுய இஷ்டத்திலே நடக்கிறதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணுமா, நன்மை செய்யணுமா? யோசித்து பாருங்க. நீங்கள் ஒரு நாள் அவர் செய்ய மாட்டார். பிற சொல்லுவார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை மரியாதை இதில் நடன்னு சொல்லுவார். அடுத்தது சொல்லுவார், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே அந்த வரிசையில் போ. அதாக அந்த சீசத்துவத்தின் அனுபவம். சரி, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா பொருத்தனை பண்ணி ஆகணும். ஆத்திரத்துக்கு மட்டும் வருவம் பிரசங்கியாரு, மற்ற நேரம் அப்படி இப்படி தான் போவோம்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர மாட்டார். அல்ல இல்லையா? உங்கள் இருதயத்தை அவர் பார்ப்பார். அநேகருக்கு நிலைமை இது. ஆத்திரத்துக்கு சில இடங்களை வச்சுக்கிடுவாங்க. ஆமாம், அதுக்கு இப்போ சில கள்ளத்தீர்க்கதரிசிகள் அவங்க கோபுரங்கள் கூடாரங்கள்லாம் உண்டாக்கி வச்சிருக்காங்க ஆத்திரத்துக்கு போகிறதுக்கு. அப்படி ஒரு ஏற்பாடு கிடையாது. எல்லாமே சபைக்குள்ளே தான் இருக்குது. அல்ல இல்லையா? உனக்கு ஆத்திரத்துக்கு போனாலும் நல்ல எல்லாமே சபைக்குள்ளே இருக்குது. அவங்க இந்த விஷயங்களை சொல்லி உங்களை சரிப்படுத்துவாங்க, சீசத்துவத்தில் சொல்லி உங்களை நடத்துவாங்க. சரிதானே? அப்போ என்ன புரியுறீங்கன்னா,
இனி நான் உலகம் சாத்தான் கொடுக்கிற உலகத்தின் கவர்ச்சிக்கு பின்னால நான் போக மாட்டேன் என்ற ஒரு நல்ல தீர்மானம். ஏன்னா உலகம் பிசாசு அழிவுக்குரியவைகளை, கவர்ச்சியானவைகளை, உலகத்தில் மேன்மையாய் எண்ணப்படுகிற பல காரியங்களை கொடுக்கிறது. இது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க மாட்டார். அல்ல இல்லையா? நீங்கள் புரியும்படின்னா நான் சொல்கிறேன். அது மத்தேயு 6:31 படித்தா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அடுத்த வார்த்தை என்னது? அப்பொழுது இவைகள் எல்லாம்னு போட்டிருக்கு இல்லையா? அது என்னதுன்னு ஒன்று விளக்கி சொல்லுவீங்களா? இவைகள் எல்லாம்னு போட்டிருக்கு இல்லையா? அது எதெல்லாம்னு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? பிரசங்கி மாதிரி சொல்லுது என்ன தெரியுமா? உலகம் அம்படம்னு அப்படியா சொல்லியிருக்கு? அதுக்கு மேலே என்னெல்லாம் சொல்லியிருக்கு? உண்ணவும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை அத்தியாவசிய காரியம். சரிதானே? இவைகள் எல்லாம்ங்கிறதாக அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். பிரசங்கி மாதிரி அதாக பிசாச தந்திர மாட்டு இவைகள் எல்லாம்னா உலகத்தில் உள்ள அத்தனையும் தந்துருவார் என்கிற மாதிரி ஒரு காட்சியை காண்பிக்கிறார்கள். நபர் அப்படி சொல்லலை, அதுக்கு மேலே சொல்லியிருக்கு. உங்களுக்கு நிரூபணம் வேணுமா? 1 தீமோத்தேயு 6:6-12 வரை இதே வசனத்தை பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதி சபைக்கு அறிவிக்கும்படி சொல்லியிருக்கார். என்ன வாசிங்க? 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஒன்னும் கொண்டு வரையில, ஒன்னும் கொண்டு போறதில்ல. திருப்பி அந்த வார்த்தை பாரு. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். பார்த்துக்க, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை, கண்ணி, கேடுகள், அழிவு, மதிகேடு, சேதம், பல விதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சிக்கிறார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போறார்கள், வேதனைகளில் சிக்குகிறார்கள், தங்களே காயப்படுத்தி குத்துகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை எல்லாம் விட்டு ஓடு. நீதியை, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அடுத்த வசனம், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, பரலோக ராஜ்யத்தை பற்றி கொள்ளு, அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அல்ல இல்லையா? அப்ப ஆண்டவர் அங்க சொன்னார், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம்னு கவலைப்படாதுங்க, இவைகளை உங்களுக்கு தருவார். அப்படித்தான் சொன்னாரே தவிர இவைகளை மற்றவைகள் எல்லாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மனதராஜி இவங்க தோணுதெல்லாம் போட்டுருவாங்க. அப்படி போடாத, அப்படி சொல்லல. அப்படித்தான் இணைச்சி படிக்கணும். சபைக்கு சொல்றாங்க ஒன்னும் எடுக்க இருந்தா போதும் என்று. அப்ப பிரசங்கியார நிருப்ப சொல்லுதை பார்த்தா ஒன்னும் எடுக்க இருந்தா போதும்னு போயிருந்தா எங்களுக்கு கடனே வராது, எங்களுக்கு பண பிரச்சனையே வராது, நாங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம். அநேகர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம தானே இதான் நீங்கள் தான் சொல்லணும், நம்ம தான் காரணம். உண்மையை சொல்லுகிறேன், அநேக இடங்களுடைய சூழ்நிலை அது. ஆண்டவரை பார்த்து அடித்த வீட்டில் போய் ஒன்றும் ஒடுக்கம் பார்த்து அப்படியே போனோம். உலகத்தின் வழி, உலகத்தின் சிஸ்டம், உலகத்தின் நடைமுறைக்குள்ளே நீ சிக்காம ஆண்டவரோடு நடந்து போயிருந்தா எத்தனையோ கண்ணிகளுக்கு தப்ப முடியும். அல்லல்லோ, இது இல்லாமல் எங்களுக்கு வேற வழி இல்லை. அங்கே விழுந்தோம், இங்கே விழுந்தோம், பிசாசு பெரிய குழியில் தள்ளி விட்டுருவான், பிறகு கரையாற முடியாது. சொல்லுவான் ஒன்றும் இல்லை, இது மாதிரி எத்தனை பேர் விழுந்து கரையாறி போயிருக்காவ அப்படின்னு சொல்லுவான். நம்ம பிறகு விழுந்து கரையாற முடியாது. அல்ல இல்லையோ? அதனால் தயவு செய்து உலகத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. நாம் ஒரு ஆபத்தான உலகத்தில் இருக்கிறோம், சாபமான உலகத்தில் இருக்கிறோம். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த பயமும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் நமக்கு வேணும். அல்ல இல்லை? உலகத்தார் கையை வீசிட்டு நடக்காவிட நீ நடந்துடாத. அது பிசாசு உன்னை கட்டுப்பாடான நிலையிலிருந்து வெளியாக்குவதற்கு செய்கிற தந்திரம். அல்ல இல்லையா? வெளியே ஒரு கூட்டுக்குள்ள இந்த கலர் பேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அடைச்சி போட்டு வளர்ப்பாங்க. வெளியே மற்ற பறவைகள்லாம் சுதந்திரமாக பறகுது. ஒருவேளை இந்த பறவை நினைக்கும் எங்களுக்கு அடைச்சே போட்டிருக்கு, திறந்து விட்டா எங்களுக்கும் வெளியோடி நல்லா பறக்கலாமே என்ன நினச்சிக்கிட்டுன்னு வச்சுக்கிடுவோம். அது எங்கள் வீட்டிலே நடந்தது. முன்னால் ஒரு கூண்டு இருந்து ஒரு பக்கத்தில் ஒரு எலி ஓட்டை போட்டோன்னா என்ன பார்த்தது, அது ஒரு பேர்டு அதில் வெளியே வந்துட்டு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னே வெளியே இருக்குது. நான் பார்க்க எனக்கு நிறைஞ்சாச்சு. இது எப்படியும் இனி போக்குதான், பிடிக்க போனால் நமக்கு பிடியும் தராது.
அவ்வளோதான். அதுக்குள்ளே அது பறந்துடலான்ட்டு பறந்து கொஞ்சம் மேலே போனதான் உண்டு. எங்கேருந்து ஒரு காக்கா வந்தோன்னு தெரியாது, பட்டாருன்னு அடித்து தூக்கிட்டு போகுது. கீ 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 கீன்னு சத்தம் போட்டுட்டு அது காக்கைக்கு கொம்பில் இருக்குது. இல்லை என்ன செய்வீங்க நீங்கள்? அது கொண்டு போயிடுது. அங்கே பாதுகாப்பான எல்லைக்குள்ளே இருந்த வரைக்கும் எத்தனை நாள் காக்கையும் குருவியும் பூனையும் வந்தது ஒன்றும் எடுக்க முடியலை. ஏன்னா ஒரு பாதுகாப்பான எல்லை. இப்போ வெளியே வந்த பிறகு அது இப்படி தலையை திருக்கி இருக்குது, முழிச்சு இருக்குது. அது மற்ற பேர்ட்ஸ்களுக்கு வெளியே ஏற்கனவே அது பறந்ததுலேருந்தே அது அந்த கடினமான சூழ்நிலை பழகிறதுனால காக்கைக்கு எப்படி தப்பு போகிறது, பருந்துக்கு எப்படி தப்புறதுன்னு அதுக்கு தெரியும். ஒரு ப்ராக்டிஸ் இருக்குல்ல. இதுக்கு பழக்கம் கிடையாதுல்ல. இது காக்கா கிட்ட இருந்தால் இது இப்படி அது சிரிச்சுக்கிட்டே இருந்து அதை அடிச்சுட்டு போச்சு. இல்லையோ இது மாதிரி ஆகும். பிசாசு பல காரியத்தை வெளியே வச்சிருப்பான், அதை பார்த்து ஒன்றை இழுத்து அந்த கண்ணியில் இப்படிதான் நிறைய பேர் விழுறாங்க. இல்லையோ ஒரு தந்திரம், ஒரு பொறி, ஒரு கண்ணி இழுத்து போட்டுருவோம். புறவு மாட்டி சங்கரவன் அப்புறம் தான் ஐயோ மாட்டிக்கிட்டான். இல்லை பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் உண்டு, நான் சொல்லுகிறேன். ஆகாப் ராஜா இருந்தான், அவன் கர்த்தருக்கு விரோதமானவனா நடந்துக்கிட்டான். அவனை அழிக்கும்படி கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். அப்போ அவன் என்ன செஞ்சான்னா சமாரியாவில் யுத்தத்துக்கு பிறகு திட்டம் பண்ணுகிறான். அதெல்லாம் தேவ திட்டப்படி தான் நடக்குது, அங்கே வசனங்கள் இருக்கிறது. இப்போ அவன் என்ன செய்கிறான்னா, அதாவது இஸ்ரேல் தேசம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, யூதா இஸ்ரவேல் அப்படின்னு 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கிற நேரம் இவன் உடனே என்ன செய்தான், யூதாவின் ராஜாவை யோசபாத்தை கூப்பிட்டான். வாரீரா நம்ம 2 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போவோம். ஏன்னா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கான், மிகாயா சொல்லிட்டான் இவன் திரும்பி வரமாட்டான்னு ஒரு தீர்க்க தரிசனம் வேற சொல்லியிருக்கான். அது அங்கே இருக்குது. ஓகே, அது அடுத்தது தான் வருது. முதல்ல எல்லாத்தையும் 400 தீர்க்கதரிசிகள் நீர் போவோம், உமக்கு ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி இருக்கும்போது யோசபாத்தை கூப்பிட்டான். யோசபாத்தை கர்த்தர் இடத்துல விசாரிப்போம் அப்படின்னு கேட்டான். விசாரிப்போன்னு கேட்டோன்னே அவன் எல்லா தீர்க்கதரிசிகளும் போகும், உமக்கு வெற்றி கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லிட்டான். அப்போ யோசபாத் சொல்கிறான், இல்லை வேற ஏதாவது தீர்க்கதரிசிகள் இல்லையா? அந்த பையன் எல்லாரும் ஒன்று போல ஜால்ரா அடிக்கான். அவனுக்கு மனசிலாயிட்டு வேற எதுவும் தீர்க்கதரிசி இல்லையா? அப்போ மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராக பேசுவான். எப்படியா கவனிங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராக பேசுவான், நான் அவனை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே இவன் அந்த யோசபாத் சொன்னான், இல்லை அப்படி நீர் சொல்லப்படாது, அவனை இங்கே வர சொல்லும், பார்ப்போம் அவன் என்ன சொல்லான்னு கேட்போம். அப்படி எடுத்தாச்சா அந்த அந்த பகுதி கேட்போன்னு மிகாயாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. மிகாயாவை கூட்டிகிட்டு வரும்போது அந்த சேவகன் சொல்லுகிறான், டேய் அது எத்தனை தீர்க்கதரிசி? 450 மொத்தமாக சொன்னது? 400 அதில் இருக்குல்ல, அந்த பகுதியில் இருக்கும். முதல்ல சொன்னது இத்தனை தீர்க்கதரிசிகள் அது ராஜாவுக்கு சாதகமாக சொல்லியிருக்காவ, நீ என்ன செய் அப்படியே சொல்லிடு அப்படின்னு மிகாயாவிட்ட சொல்கிறான். சொல்லும்போது மிகாயா சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இல்லையோ அது மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. அது 2 நாளாகமோ 18ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, மிகாயாவை அழைக்க போனால் அவனுடனே பேசியதோ தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ஒரே மாதிரி இருக்கு, ராஜாவுக்கு நன்மையாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களின் ஒருவன் வார்த்தை போல இருக்கும்படி நீ அதுபோல சொல்லு, அதுபோல ஜால்ரா அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லுறான். அந்த மனுஷன் சொன்னோன்னே மிகாயா சொல்லுறான், என் தேவன் சொல்லுவதை தான் சொல்லுவேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஜால்ரா எல்லாம் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். 13ஆம் வசனம். இப்போ இங்கே வந்தபோது அவன் சொல்லுகிறான், உமக்கு வெற்றி தானே வேணும், போம் உமக்கு தோணு மாதிரி போம் அப்படின்னு கிண்டலாட்டு சொல்லுகிறான். அது 14ஆவது வசனம். இப்போ 15ஆம் வசனத்தில் ராஜா கேட்குறான், நான் கர்த்தருடைய நாமத்திலே உண்மை இல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடி நான் எத்தனை தரம் உன்னை ஆணை இடுவிக்க வேண்டும் என்று கேட்டான். உண்மையை சொல்லு என்று திருப்பியும் கேட்குறான். இப்போ அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் வீட்டுக்கு சமாதானத்துடனே திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். இப்போ என்ன அர்த்தம்? நீ சாவ போற, நீ தானே மேய்ப்பன், ஜனங்கள்லாம் சிதற போறாங்க இப்படின்னு டபார்னு அடிச்சிட்டான். அவனுக்கு பயங்கர கோபம். பார்த்தியா, நான் சொன்னேன் இல்லையா, எப்போ பார்த்தாலும் இவன் எதிராக தான் பேசுவான். எனக்கு சாதகமாக பேசினதே வரலாறு கிடையாது. அவனை பிடி கொண்டு போடு, ஜெயிலில் போடு, இடுக்கத்தின் அப்பத்தை கொடு, ஆமாம் தண்டனை போடுங்கடா அங்கே சொல்லிட்டு இவனை யுத்தத்துக்கு போனான். இப்போ யோசபாத்து ஆகாப்பு கொஞ்சம் பயந்துட்டான். என்ன பயந்துட்டான்னா, ஏதோ சம்திங் வித்தியாசமாக நடக்கும் போல இருக்கு. நல்ல கவனிங்க, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த யோசபாத்தை கூப்பிட்டு இருந்தான் இல்லையா, யோசபாத்தை கூப்பிட்டு மற்ற நாள் நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து
ஒரு தந்திரம் செய்தான் பாருங்க. என்ன தந்திரம் தெரியுமா? டேய் யோசபாத்தே, இங்க வா, எனக்கு சட்டையை நீ போட்டுக்க, எனக்கு தொப்பியே நீ வச்சுக்க, எனக்கு ரதத்துல நீ யாரு, நீ தான் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா இப்ப யாரு, நீ தான். நீயே ராஜாவா யுத்த களத்துல போ, நான் வேஷம் மாறி வருவேன். எப்படி வருவேன்? வேஷம் மாறி யுத்தத்துல பிரவேசிப்பேன் அப்படின்ட்டு தந்திரம். அதெல்லாம் அந்த அதிகாரத்துல பின்னால இருக்கு, அது 29ஆம் வசனத்துல வருது. நான் வேஷம் மாறி வருவேன், நீ ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவை போல யுத்தம் பண்ணு. நல்லா கவனிச்சுடுங்க. முந்தின நாளே கொண்டு வந்து பிரியாணி இறைச்சி எல்லாம் போட்டு நல்ல விருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு, மறுநாள் இப்படி ஒரு பிரச்சனை வந்தோடனே தந்திரமா தனக்க ஸ்தானத்தில் அவனை வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்யறான்? நான் ஒழிச்சு வருவேன்னு சொல்லுகிறான். அவனை மட்டையே ஏமாந்துட்டான், ஒரு ராஜ பதவி கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் ரதத்தில் யுத்தத்துக்கு போனான். யுத்தத்தில் போனோடனே எதிர் தரப்பார் என்ன செஞ்சாங்க? அவனு சொன்னான்டே, எல்லாரோடையும் யுத்தம் பண்ணாத, அந்த ராஜா வருவான் இல்லையா, அவனை போட்டு தள்ளிருங்க, அவனை மட்டும் குறி வச்சு போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லி வச்சுட்டான். அதனால அவனும் எல்லாம் வந்து யோசபாத்தை வளைந்து கொண்டார்கள். யோசபாத்தை வளைந்து கொண்டோன்னு இவன் வந்து என்ன செய்தான்? இவன் சத்தம் போட்டு அவன் கூக்கரலோட யுத்தம் கட்டை. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை, அது 31ஆம் வசனத்தில் இருக்கு, அவனை வளைந்து கொண்டார். அதுல யோசபாத் கூக்கரல் இட்டான். 31ஆம் வசனத்தை நீங்க முழுசா வாசித்தா தெரியும். அப்பொழுது யோசபாத், ஐயோ கர்த்தாவே மாட்டிக்கொண்டேனே, புரியுதானே சொல்லுது, மாட்டிக்கொண்டேனேன்னு கூக்குரல் போட்டான். போட்டோன்ன கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அதனால அந்த யுத்த வீரர்கள் எல்லாம், இவன் ராஜா இல்ல, இவன் வேற எவனோ கிடந்து அலறுகிறான், கைய கால உதறுகிறான், எப்படியோ சொல்லி விலகி போனான். இந்த நேரம் 33ஆம் வசனத்துல அந்த யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த இப்ப எல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல போகும்போது ஃபயர் பண்ணிட்டே போவாங்க, சும்மா ஷெல்லிங், அது அது துப்பாக்கியா இருக்கலாம், இல்லைன்னா மற்ற கன்ஸா இருக்கலாம், அதை வச்சு ஆர்டிலரி ஷெல்ஸ் சொல்லுவாங்க, இதை வச்சு ஃபயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எதிரி என்ன செய்வான்? பதுங்குவான். அந்த நேரம் இவன் முன்னால போவான். இப்படித்தான் அந்த யுத்தம் பண்ணணும். பழைய கால வழக்கம் என்னன்னா, இங்க இருந்த அம்புகளை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்பு நம்ம மேல படாம இருக்கிறதுக்கு எதிரி பதுங்குவான், அந்த நேரம் இவங்க ஃப்ரண்ட்ல போவாங்க. இப்படி நிறைய அம்பை சும்மா அடிச்சு விடுவாங்க, அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க, குறி வைக்க அடிக்கிறது கிடையாது. இப்படி அடித்து விட்ட ஒரு அம்பு தற்செயலாய் வேஷம் மாறி போனானே, ஆகாப்பு வேஷம் மாறி போனான்ல, இவனுக்கு சந்து கடையில் பட்டதா? அப்படி இன்னும் இருக்கு. அது வந்து கவசத்தின், அது 33ஆம் வசனத்துல 33, 2 நாளாகமோ 18, 33 சந்து. நல்லா பார்த்துடுங்க என்னெல்லாம் நடக்குது. இவன் தேவனை எரிச்சல் ஊட்டினவன், ஆகாப் கர்த்தரை எரிச்சல் ஊட்டினவன், அந்த நாபத்துக்கு திராட்சை தோட்டத்தை எடுக்கிறதுக்கு அவனை கொண்டு போட்டவன், அந்த கதையெல்லாம் இருக்கு. கர்த்தருடைய கோபத்தினால இவனை அழிப்பதற்கு தேவன் ஒப்பு கொடுத்தாக அனுப்பியிருக்கு. இவன் தப்புறதுக்கு என்ன செய்யறான்? ஒரு அப்பாவியை கொண்டு வந்து தனக்கு ஸ்தானத்துல நிறுத்துறான். நிறுத்திட்டு இவன் தப்பிக்கலான்னு பார்த்தபோது இப்ப என்ன நடந்து தெரியுமா? நினையாமல் அடிச்ச அம்பு, இவன் வேஷம் மாதிரி சேவகன மாதிரி போனானே, இவனுக்கு மேல வந்து பட்டு. எங்க பட்டுன்னு கேட்டா, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த யுத்தத்துக்கு போறவங்க தலைக்கு ஒரு ஹெல்மெட், இரும்பு தொப்பி வச்சிருப்பாங்க, நெஞ்சு பகுதிக்கு பிரஸ்ட் பிளேட்னு சொல்லுவாங்க, அதை மார்க் கவசம் தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இப்படி கையெல்லாம் இரும்பு கவசங்கள் போட்டிருப்பாங்க. இந்த கை அசைக்கிறதுக்கு இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இதுல மட்டும் ஒரு இடைவெளி இருக்கும். அப்பதானே கை எப்படி அசைக்க முடியும், இப்படி வெட்ட முடியும் இல்ல, அதுக்கு அப்படி இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல அம்பு பட்டிருந்தா உள்ள போகாது. ஏன்? இரும்பு கவசம். அது கரெக்டா அந்த ஜாயிண்ட் இருந்தல, அந்த ஜாயிண்ட்ல தொலைச்சிட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பயங்கரம்னு பார்த்துடுங்க. அவன் எத்தனை நாடகம் ஆடின பிறகு அதுல தொலைச்சிட்டு வழி இல்லை. உடனே ரதத்தை சொன்னாலே கொண்டு போ, எனக்கு மேல அம்பு பட்டு கொண்டு பின்னால கொண்டு நிறுத்தியாச்சு. அங்க யுத்தம் மும்முரமா நடக்குது, அங்க மருந்து போடுறதுக்கும் ஓடுறதுக்கும் வழி இல்லை. இவனை கொஞ்சம் பேக்கில் கொண்டு போனான். அந்த யுத்தத்திலே சுருண்டு விழுந்து செத்தான். அவனுடைய ரத்தம் அங்க வடிஞ்சது, நாய்கள் வந்து நக்கிட்டு அங்க இருக்கு. இல்லையா? எதுக்கு சொல்லுகிறேன்? பிசாசுக்கு சாமர்த்தியத்தை பத்தியா? ஒரு நீதிமானாகி யோசுவாத்தை கூப்பிட்டு இவன் தனக்கு ஸ்தானத்துல விட்டு அவன் தான் தப்பிடலான்னு பார்த்தா கர்த்தர் அவனை காத்தார். அல்லேலூயா. இது போல நாம பிசாசுக்கு திறமை, உலகத்துக்கு திறமை, நாம எப்படி மாட்டோம், நமக்கு எப்படி விழுந்தேனே தெரியல பாஸ்டர், கொள்ளாமா எப்படி விழுந்தேனே தெரியல, எப்படி வண்டி வந்தேன்னு தெரியும், ஒன்றும் தெரியாது. அதான் உலகம். பயத்தோட நடுக்கத்தோட பக்தியோடும் ஆண்டவருடைய அடிச்சு ஓட்டிலே நடக்க பழவணும். ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை வந்துட்டோம், ஒரு சனிக்கிழமை வந்துட்டோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்துட்டு கையை வீசம்மா, கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசுங்கிற மாதிரி கை வீசு. இந்த கை வீசு எல்லாம் கொண்டு போயிட முடியாது. அதை விட ஆழமான எத்தனையோ அனுபவம் இருக்கு. சரிதானே? நீங்கள் தாழ்த்து இயேசுவின் சீடர்களாய். அப்ப என்ன சொல்லுகிறாரு? உலகம் கொடுக்கிறது போல நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நீ அங்கே எங்கே போய் சாடிராத. அல்ல மரியாதையா இருக்கிறத வச்சுட்டு அடங்கி இரு.
கர்த்தர்கிட்ட கேளு, அவர் ஒரு வாசல் திறக்கிறதுக்கு பொறுமையா இரு. அல்ல இல்லையா? பிசாசு 4 பக்கம் விரட்டுவான். இல்லை அப்படி இல்லை, பார்த்துக்க, இப்படி ஆக்க, இப்படி ஒன்றும் அசையாது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இது இயேசுவின் சீசர்களுக்குள்ள பாதை, இயேசுவின் சீசத்துவ பாதை. கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லுகிறோம், இதெல்லாம் புதுசா இருக்கா உங்களுக்கு? அது அந்த பிரசங்கர் அப்படி சொல்லுவார், நினைக்கிறதெல்லாம் தருவார், கேட்கறதெல்லாம் தருவார், உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் தருவார், உங்களுக்கு கேட்கறதுக்கு இனிப்பா இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், அப்படி தரதில்லை. நீங்க கொடுப்பீங்களா உங்க பிள்ளைகளுக்கு? இல்ல இல்ல, அதெல்லாம் தர முடியாது. இதுதான் உனக்கு அவசியம், இது தேவை, இது போதும். செல்போன் கூட பிள்ளைகள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தர முடியாது, இது உனக்கு தர முடியாது. ஸோ ஆக நம்ம விட நல்ல தகப்பன் கட்டுப்பாடாய் நடத்துவார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை நான் அவைகளுக்கு கொடுக்கிறேன். என்னத்தை கொடுக்கிறேன்? நித்தியமானவைகளை கொடுக்கிறேன். பிசாசு அநித்தியமானவைகளை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். உலகம் அதுதான் கொடுக்குது. அதுல போய் இந்த ஜனங்கள் விழுந்து அடிபட்டு நொறுங்கி பிறகு எங்களுக்கு தூக்கம், எங்களை காப்பாத்தான். எத்தனையோ சந்தர்ப்பம் ஆண்டவர் சொல்லியிருப்பார், என் பின்னால வந்துரு, என் பின்னால வந்துரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வாராய், அவனுக்கு பின்னால போவாத, உலகத்துக்கு பின்னா போவாத. நாம இப்படி இருக்கோம்னா யாருக்கு கேட்குது? அப்போ பெருசங்க யாரு? எங்களுக்கு எத்தனை பெருசங்க மாதிரி இருக்காவ, தென்னடி பனையடி மாவடி பரவாயில்ல சுத்திட்டு வராவ, கடைசியில் ஒட்டங்கரங்கிட்டு கடைசியில் இங்கே வந்து நிற்காவ. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் இதை சொல்லணும், மரியாதை அவரை பார்த்து நடப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ணு. என்னது? கடந்தெல்லாம் போட்டு, பழைய காலையெல்லாம் போட்டு, இனி அப்படி நடக்கல. அப்பா நீர் சொல்லுவதை கேட்பான், நீர் காட்டுற வழியில நடப்பான். உலகம் உமக்கு வேண்டானா எங்களுக்கு என்னத்துக்கு? உம்முடைய அப்போஸ்தலருக்கு வேண்டானா எங்களுக்கு என்னத்துக்கு? ஏதோ 5-6 நாள் தேவ சித்தம் செய்ய இந்த உலகத்தில் இருக்கணும். இந்த ஓட்டத்தை முடிச்சுட்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரணும். வேற ஒன்னும் மனசுல வைக்காத, இந்த அறிவோட ஒரு நல்ல பொருத்தனை பண்ணுங்க பார்ப்போம். சரியா? ஆண்டவரே, ஓகே, உமக்கு வேண்டாது எங்களுக்கு வேண்டாம், உமக்கு இஷ்டம் இல்லாத எங்களுக்கு வேண்டாம், அப்படியே நடந்துருந்தோம், வாரது வரட்டு. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? தாழ்த்துவீங்களா? கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வாதமாக. ஆமென். Hallelujah.